எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா நான் எதுக்கு நடிக்கிறேன் என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் எனக்கு அதுல இருந்த கன்வின்சிங் ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம். அண்ட் மெட் டைரக்டர் அந்த டீம் துவாரகேஷன் சொல்லிட்டு அவரு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் எனக்கு பேசிக்காவே தெரியும் கமல் சார் எவ்வளவு பிடிக்கும்னு. ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமா இண்டஸ்ட்ரியில அவரை பத்தி அதிகமா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோட பிலிமோகிராஃபில ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு. பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எடுத்துட்டு போயிடுவேன், நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால பெரிய சேலஞ்சா தெரியல. அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப